காய்ஸ், நாங்க இப்போ சேமியா கேசரி பண்ண போறோம். வாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம், வேற ஒரு சேமியா. இப்போ நம்ம நெய் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அண்டிப்பருப்பு சேர்த்துக்க போறோம். கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்க போறோம். நெய் இந்த அண்டிப்பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்த நெய்ல மீதி வந்த நெய்ல நம்ம இப்ப சேமியா ரெண்டா உடைச்சு போட போறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்றோம். டம்ளர் தண்ணியை சேர்க்க போறோம். கலர் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இத மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். இதை மீடியம்ல வச்சா போதும். இப்போ நம்ம இதுல அண்டிப்பருப்பையும் கிஸ்மிஸையும் முதல்ல அதை இப்போ நம்ம சேர்க்க போறோம். இப்போ நம்ம கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் சேர்க்கிறோம். இப்ப சேமியா கேசரி ரெடி ஆயாச்சு. இப்ப என்னோட அம்மாவுக்கு நான் டேஸ்ட் கொடுக்க போறேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.